ஹே ஹாய் வெல்கம் பேக் டு கார்னர். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்க லவர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மூவி எல்லா பொண்ணுங்களையும் விட எல்லா பசங்களும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லுவேன். லவ் பண்ணுற பசங்க தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது, மேரேஜ் ஆன பசங்களுமே பார்க்கணும் தான். லவ் பண்ணிகிட்ருக்கவன் பண்ணாதவன் எவனாக இருந்தாலுமே இந்த மூவி ஒரு வாட்டி பார்க்கணும். எதுக்கு பசங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? மூவி போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மூவியில் அருண் தான் நம்ம ஹீரோ, திவ்யா தான் நம்ம ஹீரோயின். திவ்யா ஒரு நல்ல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அருணுக்கு ஒரு கெஃபே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு குடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு திரிஞ்சிட்ருப்பாரு. ஸோ இந்த மூவியில் பெருசாக என்ன காமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணுக்கு திவ்யா மேலே ஓவர் பொசசிவ். எங்கே போனாலும் ஏன் போகிற, அங்கே ஏன் போனேன், இவன் கூட ஏன் பேசுனா, அங்கே பார்த்தியா இங்கே பார்த்தியா, உட்காந்தா தப்பு நின்னாவும் தப்பு தான் நம்ம அருணுக்கு திவ்யா மேலே. பொசசிவ்னஸ் இருக்கலாம் தான், ஆனால் ஓவர் பொசசிவ்னஸ் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்கள தூரமாக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் சொல்லணுன்னா, நம்ம அப்பா அம்மா கூட நம்மளை அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. லவ் பண்ணுற அப்படின்ற பேரில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க பாருங்கள். அப்படி ட்ரெஸ் பண்ணிக்க, ஷால் போடு, ஜடப்பின்னு, ஃப்ரீயாக விடாத, எதுக்கு இவ்வளோ மேக்கப் அப்படி இப்படின்னு. இல்லை, நம்ம அம்மா அப்பாவை தவிர யாருமே அந்த அளவுக்கு நம்மளை யோசிச்சுலாம் கேர் பண்ண மாட்டாங்க. சரி, ஒத்துக்கிறேன், நம்ம இஷ்டப்படுறவனுமே நல்லா தான் கேர் பண்ணிப்பான். ஒரு பையனை பற்றி இன்னொரு பையனுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணாலுமே அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பசங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தான் தெரியல. இல்லை, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற பொண்ணுக்கு தெரியாதான் ஒருத்தன் எப்படி அப்ரோச் பண்ணுறான் அப்படின்னு. பேச்சிலையும் சரி, ஒரு வேளை தொட்டு பேசினாலும் சரி, ஒரு பொண்ணு அப்படி பார்க்குறான் இப்படி பார்க்குறான் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் எப்படியோ பிஹேவ் பண்ணிட்டு போகட்டும். ஆனால் நீங்கள் இஷ்டப்படுற பொண்ணு அவன்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தா எல்லாமே முடிஞ்சிடும்ல. அவன் என்னதான் ட்ரை பண்ணிட்டு போட்டுமே, உங்கள் லவ்வர் அவங்கக்கிட்ட போய் விழுறாங்களா அதை மட்டும் பார்த்தா போதும். அதை விட்டுட்டு அவன் கூட நீ எதுக்கு போன, அவன் தான் அப்படின்னு தெரியும்ல இப்படின்னு தெரியும்லன்னா. பொசசிவ்னஸ் இருக்கலாம், ஓவர் பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாது எப்பவுமே. இந்த ஓவர் பொசசிவ் அப்புறம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எங்கேருந்து வரும் தெரியுமா? நம்ம இஷ்டப்படுற ஒருத்தர் மேலே நம்பிக்கை குறையும் போதும், அப்படி இல்லைன்னா ஒரு வேளை விட்டுட்டு போயிடுவாங்களோ நம்மளை விட பெட்டராக யாராவது கிடைச்சா அப்படின்னு தோணும் போதும் தான். ஸோ ஓவர் திங்க் பண்ணாமல் இருந்தாலே எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இஷ்டப்பட்டவங்க கூட தான் க்ளோஸாக இருப்பாங்க, எந்த பொண்ணாக எடுத்துக்கிட்டாலும் சரி. அதுக்குன்னு வேறு ஒருத்தங்க கூட பேசிகிட்டு இருந்தாலும் அவங்க அதே தாட்டோடு தான் பேசுவாங்க. நம்மக்கிட்ட நடந்துட்டு மாதிரி அவங்கக்கிட்டேயும் இருப்பாங்களோ அப்படின்லாம் யோசிச்சா இதுக்கெலாம் என்ன பேர் சொல்கிறதுனே தெரியல. அப்படி யோசிக்கும் போது தயவு செஞ்சு அந்த பொண்ணு உங்கள் மம்மி கூட கம்பேர் பண்ணி பார்க்குறீங்களா? அப்படிலாம் பார்க்கணுன்னே தோணாது. இப்படி போயிட்டு இருந்தா எப்படியாப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் சரி, இது பொண்ணுக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு பொண்ணு ஓவர் பொசசிவ் ஆகிட்டு ஒரு பையனை ஓவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் வரைக்கும்லாம் கண்டினியூ ஆகாது. பாதிலே பிரிஞ்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்லலாம் எவ்வளோ தான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஒரு ரீசன் பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. பிடிக்காம போனதுக்கு இருந்த கோடி ரீசன்ஸுமே யோசிச்சுட்டு ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற ஃப்ரீடமே அவங்கள உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லி இந்த மூவியோட ரிவ்யூவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். தயவு செஞ்சு யாராக இருந்தாலுமே சரி இந்த மூவியை ஒரே ஒரு வாட்டி மட்டும் பாருங்கள். அதனால தான் நான் இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. வேறு ஒரு வீடியோவில் நம்ம ஒரு நல்ல மூவியோட எக்ஸ்ப்ளனேஷனோ இல்லை ரிவ்யூவோ பார்க்கலாம். அன்டில் தட், இட்ஸ் பை ஃப்ரம் பவி.